தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு தம்பி மசே ஸ்டாலின் போறது. உங்களுடன் ஸ்டாலின் என்கிற உருட்டு பெரிய அளவில் வளர்ந்து போயிட்டு இருக்கு. எப்படின்னா காற்று காயமே இது பொய்யடா, காற்றடைத்த பையடா அப்படின்னு மக்கள்கிட்ட ஊதி ஊதி பெருசாகிட்டு இருக்காங்க. இந்த திட்டம் ஒரு பித்தலாட்டம் அப்படின்ட்டு மக்களுடைய கருத்தும் பல வலைவலியாளர்களும் ஊடகவியலாளர்களும் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வராங்க. இது மூலமா உறுப்பினராக திட்டுத்தனமாக திமுக சேர்க்குறாங்க அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத விரிவாக தெளிவாக இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க காணொலிகளை போகலாம். ஓரணியில் தமிழ்நாடு உங்களுடன் ஸ்டாலின். முதல்ல ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னாங்க. நம்ம கூட அதை பற்றின ஒரு காணொலி ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களை கருத்து தெரிவித்து ஒன்று போட்டிருந்தோம். 6 கேள்விகள் கொடுத்து இதெல்லாம் உங்களுக்கு சரி, இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லுவீங்க, இதுக்கெல்லாம் நீங்கள் உருட்டுவீங்கன்னா உருட்டணும்னா இதுக்கு உடனே அழைங்க அப்படின்னு சொல்லிட்டு உருட்டு நம்பர்லாம் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இது வளர்ந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு கொண்டு போயிட்டு திருட்டுத்தனமா திமுக உறுப்பினர் சேர்க்குறாங்க அப்படின்னு மக்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படின்னா, நீங்கள் 1000 ரூபாய் வாங்குறீங்களா அப்படின்னு கேட்பாங்களாம். இல்லை உங்களுக்கு வரலன்னா ஒரு அது அப்படியே திருட்டு நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்குறது. நம்பர் சொன்னேன்னே உங்களுக்கு ஓடிபி வந்திருக்கேன் பாருங்க 1000 ரூபாய்க்கு, அது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படிங்கிறது. வாங்கிட்டு ஓகே ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஒரு ஸ்டிக்கர், என்ன ஸ்டிக்கர்னு தெரியல, அப்பா நைனா ஏதோ ஸ்டிக்கர் போட்டு கொடுத்துக்கிறாரு. அந்த நைனா ஸ்டிக்கரை ஓட்டிட்டு முடிஞ்சிச்சு வேலை அப்படின்னு போகிறாங்க. இது எதுக்கு ஏன் அப்படின்னே தெரியுது. தொடர்ச்சியாக மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி சைபர் கிரைம்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதாவது திருட்டுத்தனமாக உங்கள் அனுமதி இல்லாமல் உங்கள் அலைபேசியை வாங்கி அலைபேசி எண்ணை வாங்கி யாராவது உங்களுக்கு தேவையில்லாத ஓடிபியோ அல்ல தேவையில்லாத லிங்க்கோ அனுப்பிச்சாங்கன்னா தொடாதீங்க, தேவையில்லாமல் யாருக்கும் அலைபேசி எண் தராதிங்க, உங்களுடைய ஆதார் கார்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு எல்லாம் அதில் தான் லிங்க் ஆகிருக்கு, தயவு செஞ்சு அது மாதிரி கொடுக்காதீங்க அப்படின்ட்டு கால் பண்ணும்போதெல்லாம் தொலை பண்ணாங்க. அதை வச்சு நிறைய கலாய்ச்சலாம் செஞ்சாங்க. அதை அந்த அளவுக்கு தீவிரமாக பண்ணாங்க இல்லையா, நம்ம மக்கள் கூட கேட்டிருப்பாங்க. சைபர் கிரைமினுடைய உதவி எண் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா 193 அதாவது திமுக காரங்க யாராவது வந்துட்டு இந்த மாதிரி எங்கள் ஐயா சொல்லியிருக்காரு, நைனா சொல்லியிருக்கிறாரு, எங்கள் மாதிரி இணைஞ்சிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே சைபர் கிரைம் அனுப்பிச்சு இந்த மாதிரி யாரோ எங்கள் பேங்க்லேருந்து காசு எடுக்க வந்திருக்காங்க, உடனே பிடிச்சிருப்பாங்க அப்படின்னு ஒரு அழைப்பு விடுங்க, உடனே வந்துடுவாங்க. இதை முன்னோக்கி இதை நம்ம பார்த்தோம்னா இந்த மாடலை பிஜேபி நிகழ்த்தினாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டு கால் கொடுத்தா நீங்கள் உறுப்பினராக இணையலாம் அப்படின்னாங்க. அந்த வரக்கூடிய அந்த எண்ணை வச்சு அவங்க யார் என்னங்கிறத கண்டுபிடிச்சி அவங்க பேர் அவங்க தகவலெல்லாம் எடுத்து உறுப்பினர் கார்டு போட்டு கொடுத்தாங்க. அது இது மாதிரி கோயிலாக போய் ஒவ்வொருத்தரையும் இணைச்சாங்க. இது மூலமாக ஒவ்வொரு கோயிலுடைய தலைவர், நிர்வாகி, செயலாளர் இந்த மாதிரியான பொறுப்பில் இருக்கக்கூடிய அனைவரும் கோயிலுக்கு சாதாரணமாக போகக்கூடிய அனைவரையும் தேவையில்லாமல் இணைச்சாங்க அப்படின்னு ஏற்கனவே மக்களும் சொல்லியிருக்காங்க. இவங்களும் அதை கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் வெட்டி ஒட்டி அட்ஜஸ்ட் பண்ணிப்பா அப்படின்னாங்கல்ல, வெட்டி ஒட்டி மாற்றி இந்த நம்பருக்கு அடிங்க, உங்களுக்கு உதவி செய்யப்படும், அதை பண்ணப்படும், உங்களுக்கு என்ன குறை இருக்குது சொல்லுங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இதுக்கும் மேலே போய் உங்களுடன் ஸ்டாலின் ஒரு திட்டத்தை உருவாக்கி, இது எப்படின்னா மக்களோட அரசினுடைய காசை எடுத்து மக்களுக்கு என்ன குறை அப்படின்னு கேட்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு மோட்டோ. எப்படின்னா வெளியில் பார்த்தா மக்கள் குறை கேட்பு மன்றம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு மறைமுகமான உறுப்பினர் சேர்க்கை வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. பல ஊடகவியலாளர்கள் சொல்லியிருக்காங்க உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு என்ன குறை அப்படின்னு கேட்டு தான் அதுக்கு உள்ளதான் திமுகவை மெம்பராக சேர்க்குறாங்க. அதனால தான் 1 கோடி நபர்கள் திமுகவில் இணைந்திருக்கிறதா கருத்து சொல்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த உங்களுடன் ஸ்டாலின் அந்த அப்ளிகேஷனில் தான் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகைக்கு காசே தருவாங்களாம். இதில் எழுதி போட்டாதான். அதுவும் நம்ம அந்த படிவத்தை தான் வாங்கி பார்த்தோம், என்னடா கொடுக்குறாங்களே அப்படின்னு வாங்கி பார்த்தா அந்த படிவத்துலேயும் ஒன்றும் அப்படி இல்லை, உங்கள் குறை என்ன சொல்லுங்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் இந்த படிவத்தை கொடுத்துட்டு உங்கள் அலைபேசி நம்பரை வாங்கி அதில் உங்கள் ஓடிபி வரும், அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அதில் உங்களுடைய தகவல்களை எடுத்து அவங்க ஓட்டிட்டு நாங்கள் மெம்பரை இவ்வளோ பேர் நபர்களை சேர்த்துருவோம், திமுக ஒரு வளர்ந்த கட்சி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 கோடி பேர் ஏற்கனவே எங்கள் கட்சியில் இருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. திமுக அதோட அபிஷியலாக வெளியில் 2 கோடி மெம்பர் எங்களுக்கு இருக்காங்க, உறுப்பினர்கள் இருக்காங்க. மறுபடியும் இவங்க 1 கோடி பேர் நினைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாக தெரியல. கொஞ்சமாக மற்ற கட்சிக்கு விடுத்து வைங்க, நீங்களே எல்லா உறுப்பினரையும் எடுத்துக்க போகிறீங்க. விட்டால் தமிழ்நாடு மக்களினுடைய சொல்லுவாங்களே X2 X3ன்னு போடுவாங்களே, அது மாதிரி X10 X11 தான் நாங்கள் இந்தியாவே எங்கள் உறுப்பினர்களை சேர்த்துட்டோம், திமுக இந்தியா அதாவது கலைஞர் இந்தியா அப்படின்னு தொடங்கிடுவாங்க போல் இருக்கு. அந்த அளவுக்கு உறுப்பினர் சேர்க்கையை ரொம்ப அதிதீவிரமாக பண்ணிட்டு வராங்க. அதாவது நாங்கள் மற்ற கட்சியில் இருக்கோம், எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொன்னால் கூட
ஓரமாக போட்டு வச்சிங்களே ஒரு முளையா இருக்கட்டுமே அப்படின்னு கையில் காலை உங்களுக்கு கெஞ்சி உறுப்பினர் கார்டு போட்டுங்க போட்டுங்க அப்படின்ட்டு கெஞ்சி வாங்குற அளவுக்குலாம் நிலமை போயிருக்கான். மேலும் சொர்க்கமா நரகமா தெரியல, ஐயா கலைஞர் அவர்கள் அங்கே இருக்காங்க இல்லையா, செத்தவனையும் அங்கே போயிட்டு ஆக நம்மலாம் திமுக அப்படின்ட்டு ஐயா கலைஞர் அவர்கள் அங்கேயும் போய் இணைச்சிக்குவார் போல. ஏன் அப்படின்னா செத்தவங்களுக்குலாம் உறுப்பினர் கார்டு போட்டு தள்ளிட்டு இருக்காங்க, அந்த அளவுக்கு மோசமாக போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு சொன்னாங்களே, அதாவது ஓடிபி சொன்னாங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் ராஜ மரியாதை என்பது தேர்தல் நேரத்தில் செலுத்தப்படும் அப்படிங்கிறது மறைமுகமாக மக்களால் இந்த செய்தி வந்து கொண்டு வரப்பட்டு இது உண்மையா என்னன்னு தெரியல. ஆனால் நம்ம வெளிப்படையாக பார்த்தாலே ஓரளவுக்கு தெரியுது. ஏன்னா ஒருவருடைய அலைபேசி எண் இப்போ ரொம்ப மாறிடுச்சு. உங்கள் அலைபேசி எண்ணுடைய உங்கள் ஆதாரம் வந்து இணைங்க, உங்கள் பேன் கார்டை இணைங்க அப்படின்லாம் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ ஒருவருடைய அலைபேசி வச்சு அவங்க யார், அவங்களுடைய அக்கௌண்ட் என்ன, இப்போ நம்ம ஜிபேலாம் இருக்கு இல்லையா, அதுலேயே வந்து நம்பர் தட்டினோம்னா உங்கள் அக்கௌண்ட் வந்துடும். அதில் எனக்கு இவ்வளோ பணம் போடணும் போட்டு விட்டா போயிடும். அதே போல் செய்ய முடியாது என்ன, எவ்வளோ பேர் இவங்கெல்லாம் என்னமோ பண்ணுறாங்க. எவ்வளோ நாளெலாம் ஸ்டாலின் போயிட்டு வந்திருக்காரு, முதலீடு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அப்போ எவ்வளோ வெளிநாட்டு பித்தலாட்டு வேலைகள்லாம் பார்த்துருப்பாரு. அதில் ஒன்று போட்டு விடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, இதில் ஒன்றா இருக்கலாம். இதே போல தான் ஒருவருக்கு அண்ணாமலை அவர்களை வந்து நம்ம பார்த்துருப்போம். அவங்கக்கிட்ட அவங்க சாட்டையால் அடிச்சுக்கிட்டப்ப பெண்களுக்காக கூட போர்த்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கா ரொம்ப பாவமாக பேசி அப்படியே அண்ணாமலை அவர்கள் உருகி போனது அடி அப்படின்னு ஒரு பாட்டு வருது இல்லையா, உருகி அழுதாங்க அண்ணாமலை அவர்கிட்ட. இன்ஸ்டாவில் செம்மையாக கலாய்ச்சிருந்தாங்க. அவங்க அப்படி உருகிட்ட அப்புறம் டின்னு சவுண்டு கொடுத்து பேடிஎம் பண்ணியாச்சு, பேடிஎம் கரோ அப்படின்னு ஹிந்தியில் போட்டு விட்டுருந்தாங்க. செம்மையாக சரியான சிரிப்பாக இருந்துச்சு. அதே போல் ஸ்டாலின் அவர்கள் ஏதோ ஒரு கல்லூரி அவர்களுக்கு வரும்போது அப்பான்னு ஒரு அக்கா கத்துனாங்க இல்லையா, அதுவும் டின்னு அப்படின்னு தான் இருக்கும்னு மக்கள் சொல்கிறாங்க. அது உண்மையாக தெரில, ஆனால் மேலோட்டமாக பார்க்கும்போது அது உண்மை போல தான் இருக்குது. டின்னு தான் திமுகவே டின்னு தான் இயங்குது அப்படின்னு மக்கள் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு தீவிரமாக போகுது அப்படின்னு தெரியல. ஆனால் இந்த எல்லா திட்டமும், இவங்க செய்யக்கூடிய எல்லா வேலையும், இவங்க பண்ணக்கூடிய எல்லா வேலைகளும் ஒரே ஆளை தான், ஒரே கட்சியை மட்டும்தான் கை காமிக்குது. யாருன்னா ஐயா சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் தங்களுடைய தேர்தல் பரப்புரையை பண்ணாமல் பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மக்களையும் இருக்கிறாங்க, ஒவ்வொரு துறையில் இருக்கவங்களையும் இருக்கிறாங்க. ஆடு மாடா வாங்க எல்லாருக்கும் உரிமை மீட்பு போராட்டம்ங்கிறது ரொம்ப தீவிரமாக நடந்துட்டு இருக்கு. இவங்க சொல்லுவாங்க சீமான களத்தில் இறங்கல, வேட்பாளர் அறிவிச்சுட்டாங்க. தொடர்ச்சியாக இது மறைமுகமாக உரிமை மீட்பு, இன்னொன்று தேர்தல் பிரச்சாரம் மறைமுகமாக ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்கு. ஐயா சீமானவர்களுடைய திராவிட அழித்தொழிப்பு நடவடிக்கையினால மொத்த திராவிட கூட்டங்களும் பயந்து நடுங்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி ஏடா கூடமா அதாவது பண்ணிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது உண்மை. சமீபமாக நிறைய புள்ளி விவரங்கள் வந்திருக்கு. திராவிடங்கிறது உடஞ்சிருச்சுன்னா தமிழ் தேசியம் தமிழ்நாட்டில் அதி தீவிரமாக வளர்ந்துட்டு இருக்கு. அது பின்னாடி மக்கள் கூட்டமாக போகிறாங்க அப்படின்னும் நிறைய புள்ளி விவரங்கள் சொல்லியிருக்கிறதா நிறைய ஊடகவியலாளர்கள் சொல்கிறாங்க, மக்கள் அதை சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் திராவிடம்ங்கிறது 75 ஆண்டு இருக்குன்னா 75 ஆண்டுகளும் விதவிதமாக கதையாக உருட்டி வந்தது தான். இப்போ சீமானவர்களையும் எப்படியாவது கவுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட விதவிதமாக உருட்டுது, மக்கள்கிட்ட விதவிதமாக உருட்டுது. தயவு செஞ்சு இவங்க செய்யக்கூடிய உருட்டுகள் எதையுமே நம்பாதீங்க. நம்ம இலக்கு ஒன்று தான், இனத்தின் விடுதலை, இனத்தின் உரிமை. அதுதான் நம்ம இலக்கு. நம்ம உரிமை இழந்து எதுவுமே நாம் நின்றுட்டு இருக்கோம். நம்மளுக்கு வேண்டியது நம்ம உரிமை, நமது நல்வாழ்வு. அதை நோக்கி போங்க. நம்ம மீளணும்னா ஒரே வழி நாம் தமிழராக இணைந்து தமிழ் தேசிய மக்களை மீட்போம். நன்றி, வணக்கம்.